இதுக்கு தாங்க அந்த க்ளோஸை போடுறது இல்லை. முக்கியமான நேரத்தில் எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகேங்க, அடுத்து நமக்கு இந்த ஹைவே தான், அதனால் எல்லாத்துக்கும் போட்டு ரெடியாக ப்ராப்பராக ஆகிட்டேன். அதில் பெட்ரோல் போட்டேங்க. பெட்ரோல் போட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா 1100 போட்டிருக்குறேங்க. கிட்டத்தட்ட 10 லிட்டரு பிடிச்சதுங்க. நம்ம லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 days ஆச்சு. அங்கேயே நம்ம லோக்கல்லே வந்து ஒரு 100-160 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருந்தோம். அப்புறம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஓடிடுது. டோட்டலாக 550 கிலோமீட்டர். வண்டி ரிசர்வ் ஆகிற கண்டிஷன், பெட்ரோல் போட்டுட்டோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா Yamaha ZR-ங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டரில் வண்டி ரிசர்வ் ஆகும். 610 620 அந்த கேப்புங்க, 610 640க்குள்ளேங்க வண்டி ஆஃப் ஆயிருங்க. அப்புறமேல இங்கே படுக்க வச்சு கொஞ்சம் அதாவது வழக்கமாக இந்த சாட்சி வண்டி ஓட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டினா அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. அந்த பழைய கான்ஃபிடென்ட் வரலைங்க. இந்த க்ளவுஸ் போட்டு அந்த ஆக்சிலேட்டர் கான்ஃபிடென்ட் ஓகே, இந்த கிளச்சு இது ஓகே, பழைய கான்ஃபிடென்ட் வரல. அதனால அப்படியே வந்து 60லேயே மூவ் பண்ணுறாங்க வண்டியை. வேணாம், கான்ஃபிடென்ட் இருக்கணும், அழுத்தணும் இல்லையா, அமைதியாக அடக்கி வசிக்கணும். அப்படியே பொறுமையாக போகலாங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு. அந்த மலையை பாருங்களேன், அப்படியே கத்தி மாறிங்க. எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்தாலும் தனியாக தெரியுதுங்க. எல்லாரும் நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவன் யாருறாங்க அப்படின்னு. ஒருவேளை நம்ம இந்த கேமரா மாற்றி போட்டாலும் பார்க்குறாங்களோ, மேபி இருக்கலாம். வழி கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். நல்லா குறுக்க வராதிங்க சார். நானே அல்லு இல்லாமல் தான் வண்டி ஓட்டுறேன். தெரியுதுங்களா, நம்ம திருப்பதி மலைங்க. கீழே வந்துட்டு வைகுண்ட கோபுரம், அடுத்தது காளி கோபுரம், அப்புறம் மைசூர் கோபுரம், மேலே வந்துட்டு திருப்பதிங்க. டவர் இதெல்லாம் அதே நம்ம திருமலை தாங்க. கெத்தாக இருக்குது பாருங்க. அப்படியே லாஸ்ட்டில் தாங்க நம்ம ஆள் இருக்கிறாரு. பாலாஜி வெங்கடாச்சலபதி. நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இப்படிதான் போகணும். திரும்ப நம்மளை போகும்போது இந்த ரூட்டில் அப்படி போனோம் இல்லைங்களா, திரும்ப இந்த ரூட்லேயும் அனுப்பி வர வச்சுருக்குது. ஓகே, ஆப் ஏதோ பண்ணுது. ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும்பா, எல்லாரும் பத்திரமா பார்த்துக்குப்பா. யார் எதுன்னு நினச்சாலும் அது நல்லபடியாக நல்ல காரியமாக இருந்தால் நல்லபடியாக நடக்கணும்பா. பரம்பொருள் பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. அந்த லைனாக உங்களுக்கு கோபுரம் தெரியல, உங்களுக்கு இந்த கேமராவில் கவர் ஆகுதுன்னு தெரியல. அப்படியே அந்த படிக்கட்டில் இந்த கோபுரம் பாருங்களேன், ஒரு மலையிலையும் ஒரு கோபுரம் தெரியுதுங்க. லாங் ஷாட்டுக்கு பட் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் நடந்து போகும்போது இருக்கும் பாருங்க, பா பக்தியோட ஏறினா வழி தெரியாதுங்க. கடமைக்காக போய் பார்க்க நானும் போகிறேன்னு சொல்லிட்டு ஏறினா இருக்கிற மொத்த வழியும் தெரியுங்க. இந்த பில்டிங் பாருங்களேன், வாவ் சூப்பராக பண்ணிருக்கிறாங்க. அப்படியே பின்னாடி அந்த மலையுங்க. நமோ நாராயணா.
நமோ வெங்கடேஷாயா. ஓ வாவ், சூப்பராக இருக்குது ரசம். ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. எனக்கு யார் எது நினச்சாலும் அது அவங்களுக்கு 2 மடங்காக நடக்கணும்பா. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணம். ஓம் மகாகாளி மகாபத்தகம். கரெக்டுதாங்க. நமக்கு யார் எது நினச்சாலும் அது அவங்களுக்கு 2 மடங்கு நடக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைடிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிபிஜி பிராண்டுதுங்க. சூப்பர் கம்ஃபர்ட்டுங்க, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் ஸ்லாக்கிட்டு ஒன்று இருக்குது. சேம் 2 பேரும் ஒரே இதுதாங்க வாங்கினது. இருங்க, நான் ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நம்ம டூர் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அது காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால் பெருசாக இருக்குதுங்க. அது இங்கெல்லாம் கொண்டு வந்து நான் ரூமுக்காக அலைய முடியாது. இருந்தாலே கம்பல்சரி ரூம் போடணுங்க. இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டா தூரம் ஓரமாக வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அதை வைக்கிறது தனியாக ஒரு பேக் வேணுங்க. அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. அது நல்லா வெயிட்டாக வேறு பல்காக வேறு இருக்குது. எவ்வளோ 20 மணி நேரம் மழை நல்லா கவர் ஆகும். மழை செம்மையாக இருக்குல்ல. அதனால் வேறு லெவலுங்க. முன்னாடிகள் சரி இங்கேயும் சரி சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. டோல்கேட் வருது. வேற மாதிரிங்க.
மலை அந்த கைலாசம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கைலாயா வேற மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாக மலை தான் சென்டரில் போகுது. சூப்பராக இருக்குதுங்க அது மலைகள். ஆனால் சீரியஸாக இந்த பலம் வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் 2 நாள்லாம் பத்தாதுங்க. வந்தால் ஒரு 10 நாள் லீவ் போட்டு ஏதாவது கிளம்பி வந்துடுங்க. ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லை தனியாக வந்தாலும் சரி, குறைஞ்சது 5 நாளாவது வேணுங்க, 5-6 நாளாவது வேணுங்க. நிறையா இருக்குதுங்க சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக வேணும். நீங்கள் வருஷம் வந்தாலும் உங்களுக்கு வருஷம் 5 நாள் லீவ் கண்டிப்பாக தேவைப்படுங்க. வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். இல்லைன்னா பாதி பார்த்துட்டு பாதி பார்க்க முடியாமல் அப்படியே நீங்கள் மன வருத்தத்தோட தான் இருக்கணும். அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அப்படியே மழை கொட்டுதுங்க, தெரியுதுங்களா? இடியுடன் கூடிய மழை வரும்னு போட்டுருந்துச்சு. சரி, ஓகேங்க. மழையை என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இருட்டாயிடுச்சுங்க, மணி பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தெரியல. பிரியாருங்க ஓவர்டேக் பண்ணது முன்னாடி வந்து அப்படியே அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டாரு. இது தமிழக இந்த கூகுள் மேப்பை சும்மா அத்தில் போ இத்தில் போன்னு சொல்லிட்டு வேணுமே ஏதோ கதை விட்டுனுது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு இருந்திருந்தாப்புல இங்கே ஏன் போகிற போ, ரைட் எடுத்தால் சர்வீஸ் ரோட்டில் போங்குது, மானம் கெட்டது. பைத்தியம் காமிச்சனாயே பாருதான் மறுபடியும் பாரு. நான் இதெல்லாம்டா போயிட்டுருக்குறேன். அதாங்க இந்த கூகுள் மேப் நம்பியெல்லாம் போகக்கூடாதுங்க, உசுறு குத்துறோம் இருக்காது போல. ஃப்ரண்ட்டில் அப்படியே அந்த வியூ பாருங்களேன், வேற மாதிரிங்க, வேற மாதிரி. வா, இந்த பறவை பாருங்களேன், சூப்பருங்க. சூப்பராக இருக்குதுங்க, மாசாக இருக்குது. அப்படியே அந்த வைப் இருக்குங்களே, வைப்பு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். செம்ம இதுங்க. அப்படியே கிளைமேட் க்ளோல்டாக இருக்குது, க்ளவுடி. அங்கே பாருங்களேன், அப்படியே யாரும் இல்லாத ஹைவே எனக்காகவே போட்டு விட்ருக்குறாங்க ஆந்திர பிரதேசில் அப்படின்னு நானே நினச்சிக்குவேன். வேற மாதிரிங்க. நானும் நம்ம சிவானியும் சிரிப்பனிய அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
R15 நமக்குன்னு அழுத்தி கொடுத்து பரோன்னு போயிடுறான். அவனை நம்ம ஈடு கொடுக்க முடியாதுல்ல. ஆனால் போதுங்க, நம்மளுக்கு இவ்வளோ வேகம் வந்து ஓவர் ஸ்பீடு அம்மாவுக்கு தெரிஞ்சால் நம்ம காரி துப்பிடும். இதுவே போதும், பாட்டுக்கு சிவனே அப்படியே போயினே இருக்கலாம். முன்னாடியும் பாருங்க யாரும் இல்லை, பின்னாடியும் பாருங்க யாரும் இல்லை, நான் மட்டும்தான். அப்புறம் என்ன கவலை?